சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் அப்பாவோட வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை உடனே நீங்கள் பார்த்து சாய் அப்பாவோட அருளை நீங்கள் பெறலாம். என் அன்பு குழந்தையே, நீ விரும்பி எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த நபர் எங்கிருந்தாலும் விரைவில் உன்னை நாடி தேடி வருவார். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்கு. நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி எனக்கு பிடித்தவர் என் கூட இருக்கணும், எங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கோசம் தான் இந்த பதிவு. முழுமையாக பாருங்கள், ஓகேங்களா? உன் மனம் நீ விரும்பி எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த நபர் எங்கிருந்தாலும் விரைவில் உன்னை நாடி தேடி வருவார். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்கு. உன் மனம் கலங்கி தவிக்கிறது, அவர் வருவாரா வரமாட்டாரா என்று கேட்கிறது. அவரை உன்னை தேடி நான் வர வைக்கிறேன். நீ கலங்காமல் நம்பிக்கையோடும் உறுதியோடும் இரு. உன்னுடைய நினைவெல்லாம் அவராகவே இருக்கட்டும். அவர் வருவதற்கான ஏற்பாடுகளை நிச்சயம் நான் செய்கிறேன். உன்னுடைய தன்னம்பிக்கையை அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இதனால் வரை நீ எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் பெற்றுவிட்டாய். அது அவருக்கு தெரிகிறது. ஏதோ ஒரு சிக்கல் இருந்து அவர் மீண்டு வர நினைக்கிறார். கண்டிப்பாக அவர் உன்னை தேடி வருவார். அவருடைய நினைவெல்லாம் உன்னை பற்றியே இருக்கிறது. கண்டிப்பாக அவர் உன்னை நாடி வருவார். நீ எப்படி அவரை நினைத்து காத்து கொண்டிருக்கிறாயோ அதேபோல் அவரும் உன்னை நினைத்து கொண்டு தான் இருக்கிறார். காலத்தின் கட்டாயம் சில நேரங்களில் மாறி விளையாடுகிறது. அந்த மாற்றத்தை நான் போக்குவேன். உனக்கான விடியலை கண்டிப்பாக நான் தருவேன். உன்னுடைய நினைவெல்லாம் அவராக இருந்தால் அவர் உன்னை தேடி வருவதில் எந்த தாமதமும் ஏற்படாது. அவருடைய சூழ்நிலையை மாற்றி அவரை உன் கரங்களில் நான் ஒப்படைக்கிறேன். அதுவரை நீ கலங்காமல் இரு. உன்னுடைய எண்ணமே அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கைக்கு உன்னுடைய பொறுமைக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும். ஒவ்வொரு பக்தர்களும் நன்மையை கிடைக்கவே நான் இருக்கிறேன். நிச்சயமாக யாராக இருந்தாலும், யாருடைய வேதனையாக இருந்தாலும், யாருடைய துன்பமாக இருந்தாலும் நிச்சயம் கலைந்து போகும். எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். என்னுடைய பக்தர்கள் வீட்டில் எப்பொழுதும் குறை இல்லாமல் பார்த்து கொள்வதில் என்னுடைய வேலை. உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் தருவேன். நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன்னுடைய எண்ணங்கள் அவரை பற்றியே இருக்கட்டும். அவருடைய எண்ணங்கள் உன்னை பற்றியே இருக்குமாறு நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும். நிச்சயம் அவர் வருவார். நம்பிக்கையோடு இரு. அவர் எங்கிருந்தாலும் உன்னிடம் கொண்டு வந்து நான் ஒப்படைக்கிறேன். அதுவரை பொறுமையாக காத்து கொண்டிரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.